வடிவேலினுடைய வீடும் விஜயகாந்த் அவர்களின் வீடும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரே தெருவில் அமைந்திருக்கக்கூடிய வீடு. இவருடைய வீட்டுக்கு முன்னால் காரை நிப்பாட்டினாங்க, பார்க்கிங் பண்ணிட்டாங்க, அது எடுக்க மாட்டேன்ட்டாங்கிற ஒரு கோபத்துல நடந்த ஒரு சாதாரண கோபம் தான் அது. என்னையா சுப்பராஜ், வடிவேலு ஜோக்கே வர மாட்டேங்குது சொல்லிட்டாரு. ஏன்னா வடிவேலு படங்கள்ல நடிக்காம நீண்ட இடைவெளி இருந்தப்ப அவன் நடிக்க சொல்லியா சுப்பராஜ் வேடிக்கையா எதுக்கு ஆளை விட்டு அடிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டுருக்காரு. அவன் ஜோக் அடிச்சா மட்டும் தாயா சிரிக்கும்படியா இருக்கு, அவன் நடிச்சா மட்டும் தாயா சிரிக்கும்படியா இருக்கு, நான் சொன்னேன்னு சொல்லியான்னு இருக்காரு. அதை கேட்டு வடிவேலே நிகழ்ந்திருக்கிறார். அதனால விஜயகாந்த் அதை பெருந்தன்மையாக கடந்து விட்டார். அவர் அதை வன்மமாக வைத்துக் கொள்ளவில்லை. ஆனா விஜயகாந்த் மீது பற்று கொண்டிருக்கிறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அதை பகையாக என்று பார்த்து. விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு சீடர் இப்போது வளர்ந்து பிஜேபியில ஒரு தலைவராக இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். விஜயகாந்துக்கு இடம் கொடுக்கணும் மெரினாவில் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்கிறார். குறுக்குச்சால் ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க அரசியல்ல. வேண்டுமென்றே திமுகவை சீண்டி பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே அண்ணாமலை பேசியிருக்கிறார். அண்ணாமலை துக்க வீட்டிலே இது போன்ற நகைச்சுவை காட்சிகளில் நடிக்கக்கூடாது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்கு பின்புதான் திமுகவோடு இருக்கக்கூடிய முரண்பாடு. அதற்கு முன்பு நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் தலைமையில தான் அவருடைய கல்யாணமே நடந்தது. ஆனா மண்டப பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா? மண்டப தொட்டி தானே பெரிய. அதாவது கலைஞரினுடைய திரை எழுத்துக்களை கௌரவிக்கிற விதமாக பொன்விழா கொண்டாடியது முழுக்க முழுக்க விஜயகாந்த் அவர்களுடைய ஏற்பாட்டிலே மெரினா கடற்கரையிலே தங்க பேனாவை அவருக்கு பரிசீலித்து பொன்விழாவை கொண்டாடியது யார் என்றால் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் 1952 பிறந்தவர் விஜயகாந்த். 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே அவர் மதுரையிலே கலந்து கொண்டிருக்கிறார். அவங்களுடைய குடும்பம் ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம். அழகர்சாமி என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தையார் காங்கிரஸ்காரர், காமராஜரினுடைய தொண்டர், பின்னாளிலே பல நெடுமாறனோடு அவர் அரசியலிலே பயணித்தவர். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞன், ஒரு சிறுவன் அன்றைக்கு அவருடைய வெறும் 13 வயதிலேயே அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது. 1983 ஜூலை கலவரத்திலே ஈழத்தமிழர்கள் அகதிகளாக தமிழ் மண்ணிற்கு வந்தபோது திரைப்பட உலகத்திலே இருந்து முதல் முறையாக குரல் கொடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, அவர் அகதிகள் முகாம்களுக்கு சென்று தன்னால் இயன்ற உதவிகளை அந்த காலகட்டத்திலேயே அவர் செய்திருக்கிறார். ஜெயலலிதா எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டை விஜயகாந்த் எடுத்த போது அதற்கான மாற்று ஏற்பாடாக திமுக அணிக்கு வருவதுதான் ஒரு இயல்பானது. அதை அவர் செய்திருந்தால் அவருடைய அரசியல் கட்சி இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கார். இன்றைக்கு 10% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்பது 2%, 1% என்கிற இடத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இனிமேல் இந்த அரசியல் கட்சியை நடத்தவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு போய்விட்டதற்கு அடிப்படையான காரணமே 2016 அவர்கள் எடுத்த முடிவுதான் மிக முக்கியமான காரணம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ராஜகம்பீரன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் ஒட்டி பல்வேறு விஷயங்கள் மீண்டும் விவாதத்துக்கு வந்திருக்குது. திமுகவுக்கும் விஜயகாந்துக்குமான முரண்கள் குறித்தெல்லாம் பேசப்படுகிறது, வடிவேலுக்கும் விஜயகாந்துக்குமான முரண்கள் குறித்தெல்லாம் பேசப்படுகிறது. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு விஜயகாந்த் அவர்களுக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆச்சரியமா இருந்தது. ஒரு பெரிய பகை இருந்தது. 2011 டிஎம்கே தோற்று போவதற்கு விஜயகாந்துடைய 2011 கூட ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சதுனாலதான் அவங்க பெரிய தோல்வி அடைஞ்சாங்க. 25 சீட்டுக்கு கீழே போயிட்டாங்க. எதிர்கட்சி கூட வர முடியாம போயிட்டாங்க. 2016 தேர்தலில் பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி அது எதிர் ஓட்டெல்லாம் பிரிச்சு மீண்டும் தோல்விக்கு காரணமா இருந்தது. இப்படி ஒரு பகை இருந்தது இல்லையா? இந்த பகை மாறி எப்படி ஒரு நல்லுறவை பேண முடியுது? ஒரு மனிதன் இல்லாமல் போகிற ஒரு காலகட்டம் வருகிற போது பழைய பகையை மறப்பது என்பதான் ஒரு பண்பாட்டு சார்ந்த நடவடிக்கை. அந்த வகையில் பார்க்கிற போது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்ன அண்ணாவினுடைய கோட்பாட்டின்படி அவரோடு எவ்வளவு கருத்து முரண்பாடுகள் இருந்திருந்தாலும் அதையெல்லாம் கடந்து அவரை நேசிப்பதற்கு திமுகவினுடைய அரசு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை செய்திருக்கிறது. ஆனா கடுமையா தாக்கி பேசுறாங்களா திமுக எதிர்த்து? அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்கு பின்புதான் திமுகவோடு இருக்கக்கூடிய முரண்பாடு. அதற்கு முன்பு நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் தலைமையில தான் அவருடைய கல்யாணமே நடந்திருக்கு. ஆனா மண்டப பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா? மண்டப தொட்டி தானே பெரிய. அதாவது கலைஞரினுடைய திரை எழுத்துக்களை கௌரவிக்கிற விதமாக பொன்விழா கொண்டாடியது முழுக்க முழுக்க விஜயகாந்த் அவர்களுடைய ஏற்பாட்டிலே மெரினா கடற்கரையிலே தங்க பேனாவை அவருக்கு பரிசீலித்து பொன்விழாவை கொண்டாடியது யார் என்றால் விஜயகாந்த் அவர்கள் தான். அதனால கலைஞரை அவர் மிகவும் நேசித்து இருக்கிறார். அவருடைய பெயரிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அவர் சினிமா வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையில வடிவமைத்துக் கொண்டார். அவருடைய அந்த பண்பில் இருந்துதான் அவருடைய கொடை உள்ளமும் தொடர்கிறது. அவர் 1952 பிறந்தவர் விஜயகாந்த். 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே அவர் மதுரையிலே கலந்து கொண்டிருக்கிறார். அவங்களுடைய குடும்பம் ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம்.
அழகர்சாமி என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தையார் வந்து காங்கிரஸ்காரர், காமராஜரினுடைய தொண்டர், பின்னாளிலே பல நெடுமாறனோடு அவர் அரசியலிலே பயணித்தவர். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞன், ஒரு சிறுவன் வந்து அன்றைக்கு அவருடைய வெறும் 13 வயதிலேயே அவர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டார் என்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது. அவர் படிக்கிற காலங்களிலே அவர் வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்திருக்கிறாரு. அப்பொழுது படிப்பிலே அவருக்கு கொஞ்சம் கூட நாட்டம் இல்லை. தேவகோட்டை டி பிரிட்டோ என்கிற ஸ்கூல்ல அவர் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு படிப்பில் நாட்டம் இல்லை. அப்படிப்பட்ட அவர் வந்து முழுக்க முழுக்க பொது பிரச்சனைகள்ல போய் ஈடுபடுவதே ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். ஊர் சுற்றுகிறார், தொடர்ந்து சினிமாக்களா பார்த்து கொண்டே இருக்கிறார், நண்பர்களை வந்து அழைத்து கொண்டு பொறுப்பற்றவனாக இருக்கிறார் என்று அவருடைய அப்பா வந்து அவரை ரைஸ் மில்ல தூக்கி பொறுப்பா போட்டிருக்காரு. அப்படித்தான் அவருடைய அரசியல் ஆர்வம் என்பது அவருக்கு இயல்பாகவே இருந்திருக்கிறது. இன்னும் சரியா சொன்னா 1983 ஜூலை கலவரத்திலே வந்து ஈழத்தமிழர்கள் வந்து அகதிகளாக தமிழ் மண்ணிற்கு வந்தபோது திரைப்பட உலகத்திலே இருந்து முதல் முறையாக குரல் கொடுத்தவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, அவர் அகதிகள் முகாம்களுக்கு சென்று தன்னால் இயன்ற உதவிகளை அந்த காலகட்டத்திலே அவர் செய்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் அவருக்கு அரசியல் உள்நோக்கம் எல்லாம் அவருக்கு கிடையாது. பின்னாளில் அரசியலிலே வரப்போகிறோம் என்பதற்கான திட்டமிடலோடெல்லாம் அவர் எதையும் நகர்த்தவே இல்லை. அவர் இயல்பாக உதவக்கூடிய குணம் கொண்டவர். ஏன்னா அவரு ரைஸ் மில்ல வேலை பார்க்குற காலத்திலேயே என்ன செய்யறாருன்னா, அவருடைய அப்பாவோட ரைஸ் மில்ல பாத்துக்கிறாரு. அப்போ ஒருத்தர் வந்து கண் கலங்கி வந்து ரொம்ப சோகமா ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. என் பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் பணம் கட்ட முடியல அப்படின்னு சொல்லும் போது தன்னோட மைனர் செயினை கலட்டி அவர் கொடுத்துருக்கிறாரு. இதை வச்சு ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு. அதை 2 நாள்ல அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு என்னடா செயினை காணான்னு கேட்டிருக்காரு. அவர் ஏதோ பொய் சொல்லியிருக்காரு. நான் இங்கே வச்சேன் மறந்துட்டேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்பாவுக்கு உண்மை தெரிய வருகிற போது அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, நான் சம்பாரிச்ச காசுல நீ தானம் பண்ணக்கூடாது, நீ சம்பாரிச்சு மற்றவனுக்கு உதவி பண்ணிக்க, என் காசுல பண்ணக்கூடாது. அதை வாழ்நாள் முழுக்க அவர் உதவி பண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார். அது அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. அதனால அவர் கலைஞரை வந்து மிகவும் நேசித்தவராக அவர் நெடுங்காலம் இருந்திருக்கிறாரு. அவருடைய திருமண வாழ்க்கையில இருந்து எல்லாவற்றிலையுமே அவர் கலைஞரை முதன்மைப்படுத்தி தான் இருந்திருக்கிறார். அவர் ஒரு பக்கம் வந்து புரட்சி தலைவரை நேசித்தார், இன்னொரு பக்கம் கலைஞரை நேசித்தார். அது இரண்டையும் கலந்துதான் புரட்சி கலைஞர் என்று தனக்கு பட்டம் சூட்டி கொண்டார். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த நேரத்துல மீண்டும் பேசு பொருளாகி இருக்கிற இன்னொரு விஷயம், வடிவேலு வர்சஸ் விஜயகாந்த். வடிவேலு ஏன் வந்து அஞ்சலி செலுத்த வரல? என்ன எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், ஆனா இறுதி நேரத்துல வரணும் தானே, ஏன் வரல? அப்படி இன்னும் பகையை வச்சுட்டு இருக்கிறாரா? இப்படி ஒரு கேள்வி வருது. வடிவேலினுடைய வீடும் விஜயகாந்த் அவர்கள் வீடும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரே தெருவில் அமைந்திருக்கக்கூடிய வீடு. இவருடைய வீட்டுக்கு முன்னால் வந்து காரை நிப்பாட்டினாங்க, பார்க்கிங் வந்து பண்ணிட்டாங்க, அது எடுக்க மாட்டேன்ட்டாங்கிற ஒரு கோபத்துல நடந்த ஒரு சாதாரண கோபம் தான் அது. விஜயகாந்த் உறவினர் ஒருவர் இறந்து போனதற்கு அவர்கள் வருகை தந்த போது வரிசையாக கார் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுல வடிவேலோட காரை எடுக்க முடியல. அந்த பார்க்கிங் பிரச்சனையில ஏற்பட்ட கோபத்துல விஜயகாந்தோட உறவினருக்குனாங்க அப்படின்னா, விஜயகாந்த்னா பெரியவரா அப்படின்னு ஒரு கோபத்துல வாய விட்டாரு. அவ்வளவுதான். இதை போய் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவுதான் அவங்களுக்குள்ள வருத்தமே தவிர, அதாவது திமுக பிரச்சாரத்திற்கு போகிற போது இவரை தாக்கிலாம் அவர் பேசினாரு. ஒரு அப்பொழுது ஏற்பட்ட ஒரு மன வருத்தம் தான். ஆனா வடிவேலினுடைய நகைச்சுவை குழுவுல இருக்கக்கூடிய சாரப்பாம்பு சுப்புராஜ்னு ஒரு ஆள் இருக்காரு. இந்த வண்டு முருகன் வச்சிருக்கிற காசை பூரா யாரா நான் அப்படின்னு சொல்லும் போது, அந்த காசை பூராமே வந்து நான் எல்லாமே திருடின காசை பூரா நான் வண்டு முருகன் தாயா கொடுத்தேன் அப்படின்னு கோட்டவர்தன் சொல்லுவார். அவர் பேர் தான் சுப்புராஜ். சாரப்பாம்பு சுப்புராஜ்னு அவருக்கு வந்து காமெடியன். அவர் பல படங்கள்ல உதவி இயக்குனராக வேலை பார்த்தவர். எனக்கு நண்பர் அவர். அவரை எதிர்பாராத விதமாக ஒரு முறை வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்துருக்கிறாரு வழியில. பார்த்துட்டு, என்னையா சுப்பராஜ், வடிவேலு ஜோக்கே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வடிவேலு படங்கள்ல நடிக்காம நீண்ட இடைவெளி விழுந்தப்ப அவன் நடிக்க சொல்லியா சுப்பராஜ் வந்து வேடிக்கையா எதுக்கு ஆளை விட்டு அடிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் ஜோக் அடிச்சா மட்டும் தாயா சிரிக்கும்படியா இருக்கு, அவன் நடிச்சா மட்டும் தாயா சிரிக்கும்படியா இருக்கு, நான் சொன்னேன்னு சொல்லியான்னு இருக்காரு. அதை கேட்டு வடிவேலே நெகிழ்ந்திருக்கிறாரு. அதனால விஜயகாந்த் அதை பெருந்தன்மையாக கடந்து விட்டார். அவர் அதை வந்து வன்மமாக வைத்துக் கொள்ளவில்லை. ஆனா விஜயகாந்த் மீது பற்று கொண்டிருக்கிறவர் இருக்காங்கல்ல, அவங்க அதை பகையாக என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா, பேசியிருக்கிறாங்கல்ல. இப்ப நிறைய பேரு வடிவேலுங்க வந்து அடிப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இல்ல, வடிவேலு வந்து யாருடைய துக்க நிகழ்வுக்கும் போகிற பழக்கம் இல்லாதவர். அப்படி ஒரு மனோபாவம் அவருக்கு இருக்கு. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, துக்க நிகழ்வுகளுக்கு போக மாட்டாங்க. அது உளவியலாக சில பேருக்கு வந்து என்ன ஆகுன்னா, மனப்பதட்டத்தை உண்டாக்குகிறான். அது வேற சில சைக்காலஜிக்கலான சில ப்ராப்ளம் இருக்கு. அவர் போக மாட்டார் எங்கேயுமே. எந்த இறப்புக்குமே அவர் சென்றது இல்லை. போண்டாமணிக்கு அவர் போல, அவரோட பணியாற்றியவர் அவர் போல. அவருக்கு அப்படி ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னு சுப்புராஜே தெரிவிச்சிருக்கிறார் அந்த விஷயத்தை. விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு சீடர் இப்போது வளர்ந்து பிஜேபியில ஒரு தலைவராக இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். விஜயகாந்துக்கு இடம் கொடுக்கணும் மெரினாவில் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்கிறார். விஜயகாந்த் ரசிகர்களும் பலரும் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பெரிய தலைவர், அவருக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? விஜயகாந்த் அவர்களுக்கான நினைவிடத்தை அவர்கள் மண்டபத்திலேயே அமைப்பதற்கு அது ஏற்கனவே முன்னேற்பாடு ஆகிவிட்டது. அதற்கான அளவு எடுக்கப்பட்டு எல்லாம். இது வந்து என்னன்னா குறுக்குச்சால் ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க அரசியல்ல. வேண்டுமென்றே வந்து இது நடக்காது என்று தெரிந்து கொண்டே
இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை என்பதை தெரிந்து கொண்டே ஏற்கனவே வழக்கு இருக்கிறது. மெரினாவிலே யாரையும் வந்து இனிமேல் புதைக்க கூடாது என்ற ஒரு வழக்கு இருக்கிறது. ஆனா கலைஞருக்கு இடம் கொடுத்தாங்களா? அதுக்கப்புறம் சில விதிவிலக்குகள் உண்டு. அப்படி இருக்கிற போது இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே திமுகவை சீண்டி பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே அண்ணாமலை பேசி இருக்கிறார். அண்ணாமலை துக்க வீட்டிலே வந்து இது போன்ற நகைச்சுவை காட்சிகளில் நடிக்கக்கூடாது. இல்ல, ஒரு விஜயகாந்த் ரசிகர், விஜயகாந்த் கட்சியில இருந்தவர், தன் முன்னாள் தலைவர், அவரும் ஒரு ரசிகராக தானே அதுல பேசுவாரு. விஜயகாந்தை ரசிக்காதவர்களே இல்லை. அவர் வந்து கிராமிய படங்கள்ல நடித்து அவர் எல்லா விதமான கேரக்டரும் அவர் நடிச்சிருக்கிறாரு. அவர் தொடக்க காலத்தில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வைதேகி காத்திருந்தால் மாதிரி குடும்ப பாங்கான படங்கள், நானே ராஜா நானே மந்திரி மாதிரி நகைச்சுவை படங்கள், பின்னால வந்து ஆக்ஷன் படங்கள், வானத்தை போல மாதிரியான சென்டிமெண்ட் படங்கள், எல்லா விதமான படங்களும் எல்லாரும் ரசிச்சிருக்கிறாங்க. அவரை எல்லாரும் நேசிக்கிறாங்க. அது வேறு. அண்ணாமலை பிரத்யேகமாக தன்னை இதன் வழியாக முன்னிலைப்படுத்திக் கொள்வது என்பது இந்த இடத்தில் தேவையற்றது. விஜயகாந்துக்கும் திமுகவுக்குமான ஒரு இதை வந்து உருவாக்குறது, விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் திமுக எதிரெதிராக நிறுத்துற மாதிரி செய்யறாங்களா? ஏற்கனவே தேமுதிகவிற்கும் திமுகவிற்கும் நெடுந்தூரமாகத்தான் இருக்கிறது. இணக்கமான உறவோ எந்த விதமான கூட்டணிகளோ எதுவுமே எப்பொழுதுமே இருந்தது இல்லையே. அவர் தொடக்கத்தில இருந்து அரசியல் கட்சி தொடங்கிய நாளிலே இருந்து திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டிலே தான் தேமுதிக இருக்கிறது. அதனால புதிதாக இவர் ஒரு குழப்பத்தை விளைவித்து விடுவார், இவர் ஒரு புதிதாக ஒரு முரண்பாட்டை விளைவித்து விடுவார்னா ஏற்கனவே அவர்கள் பிரிந்தாரா இருக்காங்க, அவங்களை எப்படி நீங்க பிரிச்சு வைப்பீங்க? அதற்கான அவசியமே இல்லையே. ஆனா சில முயற்சிகள்லாம் நடந்தது இல்லை. திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்தது. 2016 மக்கள் நல கூட்டணிக்கு முன்னாடி விஜயகாந்த் பால் நழுவி பழத்தில் விழப்போகிறதுன்னு கலைஞர் சொன்னார். அதெல்லாம் கூட அந்த இடத்துல அப்படி ஒரு முடிவு நடந்திருந்தது அப்படின்னா, விஜயகாந்த் டிஎம்கே கூட நடந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டு அரசியல் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? தேமுதிக என்று அடைந்திருக்கக்கூடிய மாபெரும் வீழ்ச்சிக்கு 2016 அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்ட கூட்டணி மிக முக்கியமான மக்கள் நல கூட்டணி. எப்பொழுதுமே என்னன்னா, அரசியலை பொறுத்தவரையில ஜெயலலிதா எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டை வந்து விஜயகாந்த் எடுத்த போது அதற்கான மாற்று ஏற்பாடாக திமுக அணிக்கு வருவதுதான் ஒரு இயல்பானது. அதை அவர் செய்திருந்தால் அவருடைய அரசியல் கட்சி இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்காரு. இன்றைக்கு வந்து 10% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்பது 2%, 1% என்கிற இடத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து இனிமேல் இந்த அரசியல் கட்சியை நடத்தவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு போய்விட்டதற்கு அடிப்படையான காரணமே 2016 அவர்கள் எடுத்த முடிவுதான் மிக முக்கியமான காரணம். அதனால் கூட்டணி முடிவுகள் காரணமாகத்தான் பெரிய பெரிய அரசியல் கட்சிகளே திசை மாறி போயிருக்கிறது. வைகோ போன்ற மிகப்பெரிய நாடாளுமன்றவாதிகள், கருத்தியல்வாதிகள், சிந்தனையாளர்கள் கூட அரசியலிலே தோற்றதற்கு என்ன காரணம் என்றால் கூட்டணி கணக்கை தவறவிட்டதுதான் காரணம். அதே தவறை தான் விஜயகாந்த் செய்திருக்கார். பாமகவுக்கும் அது பொருந்தும் இல்லையா? முல்லாவுடைய நகைச்சுவை காட்சி ஒன்று உண்டு, ஒரு நகைச்சுவை கதை உண்டு. முல்லா வந்து ஒரு குதிரையை வளர்த்திருந்தார். அது ரொம்பவும் வந்து வீரியமான குதிரையாக இருந்தது. அதை ஒரு நாள் சந்தையிலே கொண்டு போய் விற்க வேண்டும் என்று நினைத்தார். அப்ப விற்க வேண்டும் சொல்லும் போது அந்த குதிரையினுடைய சிறப்புகளை சொல்லுகிற போது இந்த குதிரை மாதிரி பாய்ந்து போடக்கூடிய குதிரை எதுவுமே கிடையாது, இந்த குதிரை மாதிரி நடனமாடக்கூடிய குதிரை எதுவுமே கிடையாது, இந்த குதிரைக்கு இருக்கக்கூடிய வீரம் யாருக்குமே வராது என்றெல்லாம் அவர் புகழ்ந்துகிட்டே இருக்கிறார். சந்தைக்கு வேடிக்கை பார்க்க வந்த ஒருவன் கேட்டான், இவ்வளவு நல்ல குதிரையை நீ எதுக்கு விற்கிறன்னு கேட்டான். முல்லா சொன்னாரு, குட் பாயிண்ட், நான் கூட்டிட்டு போறேன் என் குதிரையை வீட்டுக்குன்னாரு. அது மாதிரி தங்களை தாங்களே வியந்து கொள்வது, தேமுதிகவிற்கோ அல்லது ராமதாஸ் போன்ற அரசியல் கட்சிகளோ தங்களை தாங்களே வந்து அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராகி விடுவார் என்று அவர்களாக சொல்லிக் கொள்வது, தேமுதிக வந்து அடுத்த கட்டத்திற்கு போய்விட்டது, கேப்டன் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் ஏறத்தாழ அன்புமணி ராமதாஸுக்கும் விஜயகாந்துக்கும் இதுல ஒரு ஒற்றுமையே இருக்கிறது. 2 பேருமே முரண்பட்ட அரசியலை செய்திருக்கிறார்கள். ஆனால் அடிப்படையிலே 2 பேருமே தன்னைத்தானே முதலமைச்சராக கருதி கொண்டு மக்கள் மன்றத்திலே அவர்கள் தங்களுக்கான இடத்தை தவற விட்டவர்கள் என்று வேணா சொல்லலாம். திமுகவோட அதிக கூட்டணி பேரம் பேசும்போது அதிகமா சீட்டு கேட்டாங்க, துணை முதல்வர் கேட்டாங்க, நிறைய மேயர் கேட்டாங்க. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இவ்வளவு டிமாண்ட் வச்சு ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிதான் அந்த கூட்டணி முறிவுக்கு வந்ததெல்லாம் சொல்றாங்க. அது உண்மையா? முழுக்க அது உண்மையான செய்தி தான். அதிமுகவிலே 41 சீட்டு அவங்க கொடுத்தாங்க. ஒரு 29 இடங்களிலே சட்டமன்ற தொகுதிகளிலே வந்து தேமுதிக வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் வந்தார். ஜெயலலிதாவோடு அவருக்கு முரண்பாடு ஏற்பட்ட போது அந்த இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் அவர்கள் பிரித்து ஒரு தனி அணியாக எல்லாம் நடத்தினார்கள். அந்த கோபத்திலே அவர் இருக்கும்போது புத்திசாலித்தனமாக ஒரு 50 எம்எல்ஏக்களை இந்த பகுதியிலே வென்று ஆட்சியிலே வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்திருக்கலாம். வந்திருந்தால் அந்த கட்சியின் மீதான நம்பகத்தன்மை என்பது குறையாமல் இருந்திருக்கும். இந்த கட்சி அடுத்த கட்டத்திற்கு பயணித்திருக்கும். அந்த இடத்தை அவர்கள் தவற விட்டு அவர் முதலமைச்சராகி விடுவார் என்கிற ஒரு தப்பான கற்பனை கணக்கிலே இருக்கிற இடத்தையும் அவர்கள் தவற விட்டு விட்டார். அதான் நடந்தது. விஜயகாந்த்னா ஒரு இமேஜ், ஒரு கெத்து, ஒரு மாஸ் இப்படி இருந்தது இல்லையா? இந்த இமேஜ் மொத்தமா ஒரு காமெடியான விஜயகாந்த்னா காமெடி, விஜயகாந்த் வச்சு காமெடி அப்படின்ற மாதிரி மாத்தினது வடிவேலு தான் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு இல்ல, ஜெயலலிதா தான் வந்து திட்டமிட்டு ஊடகங்கள் மூலமாக விஜயகாந்த் ஒரு காமெடியா செய்ய வர வேலையை செஞ்சாங்க. இல்ல திமுக தான் வந்து திட்டமிட்டு அப்படி பண்ணிட்டாங்க. திமுக 2 பேருமே சேர்ந்தே வேற யாரையும் வளர விட மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க. இப்படியான இதெல்லாம் சொல்லு. தேமுதிகவுடைய வீழ்ச்சிக்கு
உண்மையான காரணம் என்ன? தேமுதிகவினுடைய வீழ்ச்சிக்கு உண்மையான காரணம் என்னன்னா, அந்த கட்சிக்கென்று ஒரு சித்தாந்த வலிமை கிடையாது. இதுதான் அடிப்படை காரணம். அடிப்படை காரணம். அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள், இந்த கட்சி எதற்கான கட்சி என்ற ஒரு திட்டமிடல் அவர்களுக்கு இல்லாமல் போனது. ஒரு தெளிவற்ற அரசியல் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கம் என்பது தேமுதிகவிற்கு எதுவுமே இல்லை. அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பது எல்லா கட்சிக்கும் பொதுவான விதிதான். ஆனால் என்ன சித்தாந்தத்திற்காக இருக்கிறோம்? சமூக நீதிக்காக இருக்கிறோமா? நாம் எதற்கு ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்கிறோமா? நம்ம பாட்டாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறோமா? தொழிலாளர் நலனுக்காக இருக்கிறோமா என்று ஏதாவது ஒரு கோட்பாடு வேண்டும். மத சார்பின்மைக்கு இருக்கிறோமா அல்லது மதவாதத்தின் பக்கம் இருக்கிறோமா? நீங்கள் யார் என்கிற அடையாளம் அரசியலிலே முக்கியம். அந்த அடையாளத்தை அவர்கள் எப்பொழுதுமே பெற்றதே கிடையாது. விஜயகாந்த் என்கிற ஒரு தனி மனித இமேஜை மட்டுமே வைத்துக்கொண்டு, ஒரு பிம்பத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு நெடுங்காலம் பயணிக்க முடியாது என்கிற அடிப்படை புரிதல் கூட அவர்களுக்கு இல்லை. இமேஜ் டேமேஜ் ஆனோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா. இன்னொன்னு என்னன்னா, எந்த கட்சியும் தாங்கி நிற்பதற்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்க வேண்டும். ஒரு ஆலமரத்தை தாங்கி நிற்பதற்கு விருதுகள் இருப்பதை போல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்க வேண்டும். இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்காத எந்த அரசியல் கட்சியுமே நீண்ட காலம் பயணிக்க முடியாது. அதற்கு சமீபத்திய உதாரணம் அதிமுக. அதிமுகவிலே இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தபோது அந்த கட்சி எழுச்சி பெற்றது. இரண்டாம் கட்ட தலைவர்களை இல்லாமல் செய்கிற போது அந்த கட்சியினுடைய வீழ்ச்சி தொடங்குகிறது. இது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். விஜயகாந்த் ரொம்ப நல்லவர், வல்லவர் எல்லாமே சொல்றாங்க. ரொம்ப பாசிட்டிவா சொல்றாங்க. முற்போக்கான படங்கள் நடிச்சிருக்கிறார், இடதுசாரி சிந்தனை கொண்ட படங்கள் நடிச்சிருக்கிறார். அப்படிலாம் பாராட்டி பேசும்போது பின்னாட்களில் அவர் தொடர்ந்து பிஜேபியோட இருக்கிறார். 2014, 2019, இப்போ நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறாங்க, அண்ணாமலை வந்திருக்கிறாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த அனுதாபத்தை பிஜேபி அறுவடை செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த நல்லவர் வல்லவருங்கிறது எல்லாமே பிஜேபியோட போய் சேரும் போது மொத்தமா டேமேஜ் ஆயிருது இல்ல? கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மறைந்த போது கலைஞர் கருணாநிதி ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையில் சொன்னார், கண்ணதாசன் ஒரு கை குழந்தை, யார் கையை நீட்டினாலும் அவர் போய்விடுவார். இப்பொழுது கையை நீட்டுவது எமன் என்று தெரியாமல் இப்பொழுதும் போய்விட்டார் என்று கண்ணதாசனை பற்றி கலைஞர் சொன்னார். ஏறத்தாழ இந்த எடுப்பார் கைப்பிள்ளை என்று சொல்வார். யார் இயக்குகிறார்களோ அதற்கு தக்கன சினிமாவில் எப்படி நடிப்பாரோ விஜயகாந்த், அதே போலத்தான் அவர் யாருடைய பின்னணியிலே இருந்து இயங்குகிறாரோ அதற்கு தக்கன தான் அவர் இருந்தார். அவர் சொந்தமாக இந்த முடிவை எடுத்தார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சொந்த வாழ்க்கையிலே அவருக்கு மதபேதம் கிடையாது. அவருடைய பூஜை அறையிலே கூட இஸ்லாமிய படங்களையும் இயேசுநாதர் படங்களையும் 3 மதங்களுக்கான படங்களை வைத்துதான் அவர் பூஜை அறையிலேயே வணங்கக்கூடியவர் என்று ஒரு கருத்து சொல்கிறார். அப்ப பெர்சனலாக அவருக்கு மதபேதம் கிடையாது. இதை முழுக்க முழுக்க பாஜகவின் பக்கம் போனால்தான் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு போக்கிடம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால இந்த தேமுதிகவை வைத்துக் கொண்டு நாம் இந்த அரசியலை செய்து விடலாம் என்று கணக்கு போட்டு பிரேமலதா, சுதீஷ் போன்றவர்களுடைய வழிகாட்டுதல் தான் இதற்கு உண்மையான காரணமே தவிர விஜயகாந்த் பாஜகவினுடைய மனநிலை கொண்டவர் அல்ல. அவருக்கு ஸ்கிரிப்ட் சொல்றவங்க அந்த மாதிரி படங்கள்ல வல்லரசு மாதிரி படங்கள்ல நடிக்க வைக்கும் போது அவர் எப்படி அதை ஏற்றுக்கொண்டு நடித்தாரோ அப்படித்தான் பாஜக கூட்டணியில் அவர் இருந்திருக்கிறாரே தவிர அவருக்கு சொந்த வாழ்க்கையில். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை வரலாறே நீங்க பாத்தீங்கன்னா, அவர் முதல் படம் நடித்தது எம்.ஏ. காஜா அவர்களுடைய இயக்கத்துல 1979 இனிக்கும் இளமைங்கிற படத்துல அவர் நடிக்கிறாரு. எம்.ஏ. காஜா என்கிற இஸ்லாமியருடைய இடத்துல இருந்து அவருடைய திரைப்பயணம் தொடங்குகிறது. அவரை கைப்பிடித்து அழைத்து இந்த மிகப்பெரிய ஸ்டாராக மாற்றியது ஆசி இப்ராஹிம் ராவத்தரே. அவருக்கு மார்க்கெட் பெரிய அளவுல கிரியேட் ஆகாம இருக்கும் போது அவருக்கு வைதேகி காத்திருந்தால்னு ஒரு படத்தை பிஎன்சியில கடைசி கிராமம் வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த படம் வைதேகி காத்திருந்தால். அதற்கு எழுதியவர், அதை இயக்கி அதை தயாரித்தவர் யாருன்னா தூயவன் என்று சொல்லக்கூடிய நாகூரை சேர்ந்த அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர். அவர் தூயவன் என்கிற புனைப்பேரிலே அவர் நிறைய படங்களை தயாரித்திருக்கிறார். எழுத்தாளராகவும் அவர் கதாசிரியர். அவர் தான் பாக்கியராஜையே தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் தூயவன். அதனால அவருடைய தொடர் பயணங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்களோடு அவர் இணக்கமாக இருந்திருக்கிறார். எல்லாரோட அன்போடு அவர் இருந்திருக்கிறார். அதனால தனி மனித ரீதியாக அவருக்கு அப்படிப்பட்ட சித்தாந்தங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் இல்லை, அவரை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று வேணால் சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பல்வேறு விஷயங்கள், இன்றைய சர்ச்சைகள் குறித்து எல்லாம் கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிப்பார்கள் நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேயர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.